ஹாய் மக்களே, வாரிசு சீரியல் ஏப்ரல் 2, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வாரிசு சீரியலில் மீனாட்ட வந்து பிரகாஷ் பேசிகிட்டு இருக்காரு. இது மாதிரி அம்மாவை தான் தேடிட்டு வரேன், இன்னும் அம்மா வந்து எங்கே 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 போய் தேடினாலும் அவங்கள காணோம், பார்க்கு அவங்க போகிற கோயில் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டேன், காணும்னு சொல்லவும் எப்படியும் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி வருவாங்கன்னு நீ சொல்கிற, எங்கள் அம்மாவோட பிடிவாதம் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, நீங்கள் தான் அவளை தடுத்தீங்க, அவள் வந்து கொஞ்ச நாச்சும் நின்னாளா, அவள் பாட்டிக்கே ஜனாமா வந்து வந்தால் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சும் தமிழ் பாட்டி கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்லி, இப்போ தமிழ் மேலே தான் பிரச்சனை, உங்கள் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி பிரகாஷ் திட்டிகிட்டு இருக்காரு. உடனே அவங்க முத்தம்மா வராங்க. முத்தம்மா வந்து இந்த பிரச்சனை காரணமானவங்க வந்து மன்னிப்பு கேட்டால் வந்து ஜனமா வருவாங்கன்னு சொல்கிறாங்க முத்தம்மா. அதுக்கு மீனா வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக உள்ளே போய்ட்றா. பிரகாஷும் வந்து அம்மா வந்து வரணுன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையில் வந்து யாரெல்லாம் அவங்க ஒரு மாதிரி பேசுனாங்களோ அவங்களாம் மன்னிப்பு கேட்டால் தான் அம்மா வந்து வீட்டுக்கு திரும்பி வருவாங்க, எனக்கும் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போகிறாரு. இதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. பேசுகிறதெல்லாம் வந்து சிபி அங்கேருந்து மேலேருந்து வந்து கீழே அம்மான்னு கூப்பிட்டு இது மாதிரி, அத்தை நீங்கள் வரப்போகிறீங்களா இல்லையா என் கூட வந்து ஜனாமாட்ட வந்து மன்னிப்பு கேளுங்க, வந்து கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு வராரு வீட்டுக்கு. இங்கே ஜனாமா வந்து எல்லாரையும் படுக்கிறதுக்கு வந்து பாயெல்லாம் போட்டு படுத்து தூங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. தமிழ் சொல்கிறா, அம்மா ஜனாமா நீங்கள் வந்து ரூமில் படுத்துக்கோங்க, அங்கே தான் வந்து ஜன்னல் திறந்தால் காற்று வரும், ஃபேனும் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடும், இங்கே படுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு தூக்கம் வராது அப்படின்னு சொல்லவும், நீங்கள் தூங்க வேணாமா, நீங்கள் வந்து நல்லா படுத்து தூங்க வேணாமா, என்ன கம்ஃபர்டபுளாக நீங்கள் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, என்னால் தானே தமிழ் நீ இவ்வளோ கஷ்டத்துலேயும் இவ்வளோ பேச்சையும் வாங்கி நீங்கள் வந்து இன்னைக்கு உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போதே சிபி வந்து ஜனாமான்னு கூப்பிடவும் எல்லோரும் வெளில போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இது மாதிரி நான் வந்து வர சொல்லி கூப்பிட்றாங்க, ஏன் அத்தை வந்து நீங்கள் வந்தீங்க, நீங்கள் இல்லாத வீடு எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லவும், இப்போ தான் உனக்கு பேசவே தோணுதா, உன்னோட மருமக வந்து தமிழ், அவளை வந்து பேசும்போதெல்லாம் அமைதியாக இருந்துட்டு விட்டு கொடுக்காமல் இருக்கணும், அவள் வீட்டு ஆளுங்களுக்கு முன்னாடி விட்டு கொடுக்காமல் இருக்காமல் நீ பாட்டுக்கு அமைதியாக இருந்துட்டு இப்போ என்ன பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வரணும்னா நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும் அவங்க எல்லார்ட்டையும் அப்படின்னு சொல்லவும், மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு கணேசன். நான் நீங்கள் இங்கே இருக்கீங்க, இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்க வந்தோம், மற்றபடி உங்கள்கிட்ட மன்னிப்புலாம் கேட்க வரல, நீங்கள் வீட்டுக்கு வரணுன்ற அந்த ஒரு எண்ணத்தில் வேணால் நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க கணேசன். அடுத்தது அமுதாவும் மன்னிப்பு கேட்குறா. உடனே எல்லாரும் கிளம்ப சொல்கிறாங்க. நாங்கள் வரல, தமிழ் மட்டும் கூப்பிட்டுப்பாங்க, தமிழ் அந்த வீட்டு பொண்ணு, அதனால் தமிழை மட்டும் கூப்பிட்டுப்பாங்கன்னு சொல்லவும், ஜனாமா வந்து நீ உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, அதனால் நீ வா, நம்ம அடிக்கடி வந்து இவங்களெல்லாம் பார்த்துக்கலான்னு தமிழ்கிட்ட சொல்கிறாங்க. சரின்னு தமிழும் கிளம்பி போகிறா. அவங்களெல்லாம் சொல்லிவிட்டு சிபியும் எல்லார்ட்டையும் சொல்லிவிட்டு கிளம்பி போகிறாரு. ஜனாமா சொல்கிறாங்க தேனுக்கிட்டையும் இசைக்கிட்டையும், நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணலாம், என்ன பிரச்சனைனாலும் என்னை நீங்கள் கூப்பிடலாம், நான் முன்னாடி நிற்பேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போகிறாங்க. அங்கே வந்து பெரிய நாடகமே நடந்துகிட்ருக்கு. கணேசனும் வந்து வீட்டு வெளில போகிற மாதிரி சுட்கேஸில் துணியெல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு மீனா எங்கே போகிறீங்கன்னு கேட்கவும், எங்களுக்கு வந்து இந்த வீட்டில் வந்து உனக்காக தான் நான் வந்து இருந்தேன், உனக்கே இந்த வீட்டில் மரியாதை இல்லாத போது எங்களுக்கு எங்கே மரியாதை கிடைக்கும், நாங்கள் வந்து ஒன்றும் இல்லாதவங்க தான், இருந்தாலும் எங்களுக்குன்னு மான ரோஷம்லாம் இருக்குது, உனக்காக நான் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு கணேசன் சொல்கிறாரு. நீ வந்து வா, நம்ம போயிடலாம், வெண்பாவை கூப்பிடு, என்னால் சக்தி இருக்குது, நான் உங்களுக்கு வந்து நல்லா வச்சு சாப்பாடு போகிற அளவுக்கு எனக்கு வந்து திறன் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. அண்ணன் நீ போகக்கூடாது இந்த வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா மாப்பிள்ளையும் இப்போ வந்து முன்னாடி மாதிரி கிடையாது, மாப்பிள்ளையும் நல்லபடியாக வந்துட்டார், கோமா ஸ்டேஜ்லேருந்து வெளில வந்துட்டார், உன் பையனும் எல்லோரும் மதிக்கிற மாதிரி பேச்சு கேட்குற மாதிரி இருக்கார், தமிழுக்கு மட்டும்தான் இந்த வீட்டில் உரிமைன்ற மாதிரி சொல்கிறாங்க, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லவும், என்னோட உறவு வேணான்னா இந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லவும், என்னம்மா அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்கிறார் அவர். உடனே மீனா வந்து உங்கள் 2 பேரையும் என் அண்ணனையும் மன்னிப்பு கேட்க வச்ச அந்த தமிழை நான் இந்த வீட்டில் நல்லபடியாக வாழ விட்டுன்னு நினைக்கிறீங்களா, நான் அவளை இந்த வீட்டில் நல்லபடியாக வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம்.
பாய் மக்களே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.